என்னோட கதறல் வீடியோவில் இதுவும் ஒன்று ஆட் ஆகுதுன்னு நினைக்கும் போது தான் ஒருத்தர் என்னத்தனடா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. இயருக்கு 8000னா நான் இயருக்கு நான் இதில் செலவு பண்ணுறது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 கிட்ட இதுக்கு நான் செலவு பண்ணிருப்பேன். சோகமாக இருக்கேனா நல்லா த்ராட்டில் பண்ணி அதை மறக்கடிக்கிறது, ஹாப்பியாக இருக்கேனா நல்லா த்ராட்டில் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ஜாய் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னோட ஹாப்பினஸ் ஆகட்டும் என்னோட சேட்னஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஒரு சண்டே கொஞ்சம் காஃபி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு சித்தோடு வரைக்கும் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு ஆக்சுவலி நல்லாயிருக்கும், பட் எனக்கு இதில் பிடிக்காது இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். பட் இங்கே ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் காஃபி சூப்பராக இருக்குமா, ஸோ அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கிறேன். அண்டு லாஸ்ட் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கதறல் வீடியோவாக இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம பைக் ஸ்பேர் பார்ட்ஸில் நிறையா காஸ்ட் ஆன மாதிரி, ஸோ நியர்லி 6.5K கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவாச்சு. ஸோ அந்த வீடியோ போட்டிருப்பேன். அது போட்டுட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே நம்மளோட இன்ஸ்டா 360யோட மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன். இன்ஸ்டா 360 எடுக்கலாமா வேணாமா, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாவில் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ப்ரோ எந்த மோட்டோவில் கேமரா பரவாயில்லையா இருக்கும் ஆக்ஷன் கேமரா, ஸோ இன்ஸ்டா 360 போகலாமா அப்படி இல்லைனா வந்து கோப்ரோ போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நானுமே என்னோட பர்சனல் தாட்டாக வந்து இன்ஸ்டா 360 தான் இருந்தது, ஏன்னா அது டூயல் பர்பஸ் எனக்கு சால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீல்ஸுக்கு என்னால் எடிட் பண்ண முடியுது, 360 இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் என்னால் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக எடிட் பண்ண முடியல, பிகாஸ் என்னோட வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து இன்ஸ்டா 360 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் லேக் ஆகும். பட் ரொம்ப இஷ்யூ அப்படின்னு கிடையாது. பட் இதே ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து எப்படின்னு தெரியல, பட் ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானுமே வந்து என் ஃபோனுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஓகே அப்படிங்கிறனால தான் நான் இன்ஸ்டா 360 எடுத்தேன். பட் கொஞ்சம் லேகிங் இஷ்யூ இருக்குது. அந்த லேக் இஷ்யூனால நான் பெருசாக வந்து அந்த ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பக்காவாக எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் தோணலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டா 360 எடுக்கலாமா இல்லை கோப்ரோ எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டா 360 ஃபார் பெட்டர்னு சொல்லுவேன். என்னோட பர்பஸ் சார்வாளர்னால சொல்லிட்டுருக்கேன், ஏன்னா ரீல்ஸும் என்னால் எடிட் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ 360 ஸோ டூயல் பர்பஸ் சால்வ் ஆகும். பட் இதே கோப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு இல்லை. அண்ட் கோப்ரோவோட மைக் அடாப்டரு அண்ட் தென் அந்த மீடியா மோடு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் இன்ஸ்டா 360 இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் என்னன்னா கேமரா கிடையாது, மைக் அடாப்டர் தான். ஏன்னா மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அமேசானில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இவங்க இன்ஸ்டா 360ல் லோக்கலில் வந்து எனக்கு எங்கேயுமே மைக் அடாப்டர் கிடைக்கிறதே இல்லை, அது ரொம்ப ரேராக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் எடுக்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து அரௌண்ட் 3K கிட்ட வந்தது. அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் அதை எடுத்துகிட்டு வித்தின் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ ஆச்சு. இதுதான் வந்து அதோட மைக் அடாப்டர். ஸோ இந்த மைக் அடாப்டர் இதே பிராண்ட் இதே மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் இது வரைக்கும் 3 டைம் வாங்கிட்டேன். ரீசெண்டாக போன வீக்கோட சேர்த்து 3 டைம் வாங்கிட்டேன். இந்த மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அரௌண்டு 3K கிட்ட வந்தது, செகண்ட் டைமும் 3K தான். பட் லாஸ்ட் டைம் அதாவது ஒரு 2 days பிஃபோர் நான் ஆர்டர் போட்டு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1700 தான் வந்தது. என்ன ஆஃபர் அப்படின்னு தெரியல, பட் 1700 வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தேன், டக்குன்னு நான் புக் பண்ணிட்டேன். அண்டு இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த சாய்ஸ் தவிர இன்ஸ்டா 360 1RSக்கு மைக் அடாப்டர் வேறு எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ இதுதான் அந்த மைக் அடாப்டர். இந்த மைக் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இல்லை வாங்கினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது டவுட்டு தான். வேலை செஞ்சுட்டே இருக்கும், டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும். கடைசியாக அந்த கதறல் வீடியோ போட்டதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் 450 வந்து எடுக்கிறாரு. ஸோ நான் டெலிவரி வீடியோக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு அண்ட் தென் வந்து கிளம்பும்போது எப்பயுமே நான் செக் பண்ணுவேன் மைக் அடாப்டர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செக் பண்ணும்போது என் மைக் அடாப்டர் வேலை செய்யலை. அப்போவே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் புதுசு தான் போட்டேன். ஸோ இதை ரெடி பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் ஈரோட்டில் எலக்ட்ரானிக்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியல. ஸோ புதுசாக போட வேண்டிய நிலமை இருந்தது. இப்போ புதுசு போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஃபிட் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இப்போ புதுசு தான் வாங்கிருங்க. இந்த அடாப்டர் வந்து எனக்கு அடிக்கடி இஷ்யூ ஆகிட்டுருக்கு. வேறு யாராவது இன்ஸ்டா 360 வச்சுருக்கீங்க அண்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதாவது வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்கா இந்த ஒரு பர்டிகுலர் அடாப்டர் இல்லாமல்? ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் அடாப்டர்
வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் சேல் ஆகிட்டுருக்கு. நான் அவங்கக்கிட்ட மட்டும் தான் இப்போ வரைக்கும் 3 டைம் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் அது எப்போ போனால் அதுக்கு வாரண்ட்டி கேரண்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. போகணுன்னா திருப்பி ஒன்று புதுசு தான் ஆர்டர் போடணும், அந்த நிலைமையில தான் இருக்கேன் நான். ஸோ நீங்கள் Insta360 யூஸ் பண்ணிருக்கீங்க அண்டு வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? ஏன்னா யூஎஸ்பி மைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். யூஎஸ்பி மைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த அடாப்டர் மட்டும்தான் எல்லாருமே ஆன்லைனில் எல்லா பக்கமும் பார்க்கும்போது இதே அடாப்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அந்த அடாப்டருமே வந்து இதுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல. இதை தான் எல்லோரும் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி அதை கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. இதோட நான் 3 டைம் ஆர்டர் போட்டேன், 3 டைம் வாங்கியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்னோட டெலிவரி ஹிமாலயன் 450 டெலிவரி வீடியோவுமே சொதப்பிடுச்சு. நான் அந்த வீடியோலையுமே கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரெண்டோட ஃபோன் வாங்கி கொஞ்சமோ அப்புறம் Insta360லையும் கொஞ்சமோ எடுத்திருப்பேன். அது எந்த அளவுக்கு கிளியராக வரும்னு தெரியல. அதை எடிட் பண்ணும்போது தான் தெரியும் அது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட்டில் பேசாமல் வெளியில் பேசினதுனால அது எந்த அளவுக்கு கிளியராக இருந்திருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து திருப்பி இந்த இஷ்யூ ஆகவும் தான் சரி எல்லாருமே நானே நிறைய பேருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா Insta360 ஃபார் பெட்டர்னு தான் சொல்லியிருக்கேன், டூயல் பர்பஸ் சால்வ் ஆகிறதுனால. பட் இப்படி ஒரு இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இது வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரில. உங்களுக்கு யாராச்சும் வந்து இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதை சொல்லுங்கள். பட் ஸ்டில் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்து Insta360 தான் ஃபார் பட்டன் சொல்லுவேன். இப்போது X4 வரைக்குமே X3 வந்திருக்கு, X4மே வரப்போகுதுன்ட்டு இருக்கிறாங்க. எனக்கு நான் இப்போ வரைக்கும் 1RS தான் யூஸ் பண்ணிருக்கேன். 1RS கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நைட் டைம் வரைக்குமே பக்காவாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருக்குது. நைட் டைம் வரைக்குமே அவ்வளோ கிளியராக அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மைக் அடாப்டர் மட்டும்தான் இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுன்னா வந்து வேறு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது கேமரா பொறுத்த வரைக்கும். அண்டு ஹிமாலயன் 450 டெலிவரி இதுக்கப்புறம் வரும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது அந்த பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆன, அதாவது பிளானெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி என்றைக்கு போகிறோம் டேட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு கிளியராக கட்டாக அந்த ரைடு வீடியோவும் போடுறேன். மெயினாக இன்றைக்கி இந்த Insta360 வேறு யாராவது யூஸ் பண்ணுறீங்க அண்டு அவங்க வந்து மைக்குக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த அடாப்டர் மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த அடாப்டர் எப்போ இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. டக்குன்னு அதாவது கீழே போட்டு யூஸ் ஆகாமல் போச்சுன்னா கூட பரவாயில்ல. கடைசியாக அந்த கலர் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்மெட்டில் இருந்து நான் கேமரா கூட கழட்ட கிடையாது, அப்படியே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு டெலிவரி வீடியோக்கு ஹெல்மெட் எடுத்து மாட்டும்போது செக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. உங்களுக்கு யாராச்சும் Insta360க்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோ, இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும், இதை சூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு என்னோட கதறல் வீடியோவில் இதுவும் ஒன்று ஆட் ஆகுதுன்னு நினைக்கும் போது தான் ஒருத்தர் என்னத்தனடா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் செலவு பண்ணேன். திருப்பி மோட்டோ விளாகில் வந்து எனக்கு இது எப்படின்னா வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு அமௌண்ட் வருது அதுக்காக நான் ரெடி பண்ணுறேன், அதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கிடையாது. அப்படின்னு இருந்திருந்தால் நான் இன்னுமே எஃபர்ட் போட்டிருப்பேன். அதே மாதிரி எனக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் வருதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து இப்போ வரைக்குமே 1 இயருக்கு 8,000 தான் என்னால் யூடியூப்லேருந்து எடுக்கவே முடியாது. இயருக்கு 8,000னா நான் இதில் செலவு பண்ணுறது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 கிட்ட இதுக்கு நான் செலவு பண்ணிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. சும்மா ஜாலியாக இருக்கோமா, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோமா, நிறையா ட்ரிப்பு போகிறோம் அதை அப்படியே வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபன் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து மணி மோட்டிவாக மணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால் இந்த யூடியூப்பில் என்னால் சர்வேவே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு யூடியூப்பில் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அமௌண்ட் வந்ததில்லை. பட் ஸ்டில் வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போடுறோம், ஏதோ ஒரு ஃபன் பண்ணிட்டுருக்குறோம், ஆனால் அதோட செலவுகள் ஓவராக ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது தான் இதை மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பட் நம்ம ட்ரிப்பு போகிறதோ இல்லை சும்மா பைக்கில் சுற்றுறதோ என்றைக்கும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது ஒன்று தான் வந்து என்னோடய ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகணும், இல்லை ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குன்னா அதை ஃபீல் பண்ணணுமா வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகணும். எதுனாலுமே வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போனால் அதுக்கு ஒரு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான். ஸோ எனக்கு அந்த ஹாப்பினஸ் அதை தவிர வேறு எதுனாலே என்னால் வெளிப்படுத்த தெரியாது. ஒன்லி பைக்கு அந்த ஒரு த்ராட்டு
த்ராட்டில் அந்த ஒரு வைப்பு, அந்த அண்டர்லைனுங்க வாங்கல, அந்த ஒரு வைப்பை வந்து ஃபீல் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுறது. சோகமாக இருக்கேனா நல்லா த்ராட்டில் பண்ணி அதை மறக்கடிக்கிறது, ஹாப்பியாக இருக்கேனா நல்லா த்ராட்டில் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ஜாய் பண்ணுறது. இப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னோடய ஹாப்பினஸ் ஆகட்டும், என்னோடய சேட்னஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நான் மோட்டோ விளாக் நிறுத்துறது இல்லை, இப்படி ஒரு இஷ்யூக்காக யூடியூப்பில் அமௌண்ட்டே வரதில்லை எதுக்கு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும் போதெல்லாம் வந்து பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தாலும் ரைடை நிறுத்த போகிறதில்ல, த்ராட்டில் நிறுத்த போகிறதில்ல, அந்த ஒரு வைப்பை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு செலவோட செலவாக எதையும் சேர்த்திக்க வேண்டியதா அப்படின்ட்டு தான் என்னோட அதிகபட்ச செலவே இந்த மாதிரி பைக்குக்கு செலவு பண்ணுறதா இருக்குமா. ஸோ அதை அப்படியே நம்ம ஏன் கன்டினியூ பண்ணிட்டு போகலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு யாராச்சும் இன்சார்ஜ் 360 வந்து மைக் அடாப்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை மைக் அடாப்டர் இப்படி யூஸ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் நாள் தாங்கும் அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.